வணக்கம், நான் உங்க அப்ஜித். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பொங்கல் பரிசாக 5000 கொடுக்கணும், 6000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாய்கிலேயே பேசினாங்க. இப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களால் பொங்கல் பரிசு ₹1 கொடுக்க முடியாதுங்க, கேட்டால் கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க. இதில் கடுப்பான நம்ம நெட்டிசன்களும் சரி, குறிப்பாக நம்ம பாட்டிகளும் சரி, இந்த திமுக அரசை கழுவி ஊற்றிருக்காங்க. அந்த கழுவி ஊத்தல்களுடைய தொகுப்பு தான் இந்த காணொளி. இந்த ஆண்டு ஏன் பொங்கல் பரிசு தொகை தர முடியல அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. அது என்னன்னு கேளுங்க. காசு தரலன்னு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்களே பிச்சை எடுத்துருக்கிறோம். அரிசி, பருப்பு, கரும்பு நிறைய பொருள் அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு தெரியல. எப்படியும் அடுத்த வருஷம் நாங்க ஜெயிக்கப்படுத்துங்க. அப்புறம் இதுவும் ஒரு நியாயமான பதில் மாதிரி தான் தெரியுது. எப்படியும் அடுத்த வருஷம் தேர்தலில் ஜெயிக்க போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு நாங்கள் உங்களுக்கு பரிசு தொகை தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருந்தாலும் ஒரு சந்தேகம், ஏன்னா இவங்க கை காசை போட்டு ஒன்றும் மக்களுக்கு கொடுக்க போகிறது இல்லையே, மக்களுடைய வைப்பணத்துலேருந்து தான் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்புறம் ஏன் தரமாட்டேன்னு இப்படி சொல்கிறாரு? எது எப்படி இருந்தாலும் இது ஒரு ஃபன்னி வீடியோ தான். அதிலே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிரிக்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. அதனால் இதை சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஆனால் அந்த வாய்ஸு நல்லா இருந்துச்சு, அதை நம்ம மறுக்கவே முடியாது. இப்படி 1000 விளக்கங்களை திமுக தரப்புல இருந்து கொடுத்தாலும் கூட நம்ம பாட்டிகள் கழுவி ஊற்றுவதை விடுவதாக இல்லை. ஏன் எங்களுக்கு பரிசு தொகை கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாட்டிகள் சரமாரியாக கழுவி ஊற்றுறாங்க. அதில் முதலாவதா ஒரு பாட்டி வந்திருக்காங்க, நீங்களே பாருங்க. பாட்டி ராக்குடு, ஸ்டாலின் சாக்குடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரியல, இந்த பாட்டிகளுக்கும் திமுகவுக்குமே ஆக மாட்டுது. அடுத்து ஒரு பாட்டி, இது கொஞ்சம் பழைய காணொலி தான், இருந்தாலும் இந்த வீடியோவோட சேர்த்து போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன நீங்களே பாருங்கள். ஐயோ, இந்த பாட்டி எந்த ஊரும் தெரியல. நல்ல வேலை அந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை அமைச்ச மாதிரி இந்த பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைக்காமல் இருந்தால் சந்தோஷம். பாப்போம் என்ன நடக்குதுங்க. அடுத்து இன்னொரு பாட்டி வந்து இந்த பொங்கல் பரிசை கழுவி ஊற்றிருக்காங்க, அதையும் நீங்களே பாருங்க. இந்த மக்களுக்கு என்ன பண்ணிக்கிற? இத ஒரு 500 ரூபாய் கொடுக்க தகுதி இல்லையா? உனக்கு தகுதி இல்லையா? எதுக்கு ஜெயிச்ச? இந்த மக்களுக்கு கொடுக்கல. இன்னும் 1 கிலோ சக்கரை, 1/2 கிலோ அரிசி எதுக்கு கொடுக்கலாம்? இருக்கிறமா? எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? ஏழை மக்கள் வாய் அடிக்க வந்த? ஏழை மக்கள் எதுக்கு வந்த? நீ ஏழை மக்கள் தள்ளி துணி போட்டு கிடக்கும். நீ நம்ம ஜெயிச்சு வந்தாடா வந்த வந்து யார் எதுக்கு வந்த? நீ இந்த 1000 ரூபாய் வரல. உன்ன எனக்கு இந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன். இந்த 1000 ரூபாய் உன்ன எனக்கு வரலையா? உங்க 7 மக்களுக்கு வரல. என்ன உன்னால முடிஞ்ச ஐயப்பா, பாட்டி ரொம்ப காண்டாயிருச்சு. 1000 ரூபா கிடைக்காதனால தயவு செஞ்சு இவங்களுக்காகவாச்சும் அந்த 1000 ரூபாயை கொடுத்துடணும் அப்படின்னு தான் நம்ம முதலமைச்சர்கிட்ட கேட்டுறோம். சரி, பாட்டிகள் ஒரு பக்கம் கழுவி ஊற்றினாலும் நம்ம நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு அவங்களுடைய கலைத்திறமையை இதில் காட்டியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதலாவது அந்த வாழைப்பழ காமெடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வைத்துக்கொண்டு ஒரு மீம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை என்னன்னு பாருங்கள். அடே விக்கு மண்டையா, இது மகளிர் உரிமை தொகைடா, பொங்கல் பரிசு 5000 தரேன்னு சொன்னியே, அது எங்கடா? உன்னை கீழே சிந்தில அதானே இது அப்படின்னு சொல்கிற மாதிரி பழையதை எப்படி எடுத்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சிறப்பாக இருக்குது. அடுத்து அந்த அன்னியன் படத்தில் வரக்கூடிய அந்த டெம்ப்ளேட்டை வச்சு போட்டிருக்காங்க. 94 மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பை வாங்குறதுக்கு ஆட்டோக்காரன் 150 ரூபா கேட்குறான் தம்பி. எவனோ நிஜத்தில் பாதிக்கப்பட்டவனாக இருப்பான் போல இருக்குது. அதான் அந்த வழியோடு அந்த மீமை போட்டிருக்கான். உண்மையிலே தரமாக ஃபீல் பண்ணி போட்டிருக்கான் ஐயா மீம்.
அடுத்து ஒருத்தர் பொங்கல் பரிசை வாங்கினதை அப்படியே எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு. அதில் மேலே பாருங்கள், திராவிட மாடல் அரசின் பொங்கல் பரிசு இன்று கிடைக்க பெற்றேன், கடமைக்கு கொடுத்து தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி மனவேதனையோடு போட்டிருக்காரு. உண்மையிலே அதை பார்க்க அப்படி தான் இருக்குது. அந்த வேட்டியில் பாருங்களேன், அந்த வேட்டியில் ப்ளூ கலரில் சீல் பண்ணி வச்சுருக்காங்க, பொங்கல் 2025 வேட்டி சேலை வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. இந்த வேட்டியை எப்படி அந்த மனுஷன் கட்டிட்டு போக முடியும்? விளம்பரம் மாடல் மாதிரி அந்த திட்டமும் ஒட்டிக்கிட்டு கூடயே வரும். ஏன் குத்துறவங்க ஒரு சும்மா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தா கூட அதை கிழிச்சு போட்டு இது பண்ணலாம். இப்படி சீலை கொண்டு போய் அந்த வெள்ளை வெட்டியில் குத்துனா அது என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சமாச்சும் ஒரு அளவு விளம்பரத்துக்கு ஒரு நியாய தர்மம் வேணாமா? அதனால தான் அந்த மனுஷன் நொந்து போய் வாங்கின பரிசை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி பதிவு போட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம அந்த பழைய பாட்டி செருப்பு பாட்டியை விடமாட்டாங்க போல இருக்குது. அது சம்மந்தமாக ஒரு நகைச்சுவையாக ஒரு மீம் போட்டு வச்சுருக்காரு. பொங்கல் பரிசு வழங்கும் போது பாட்டியை பொறி வைத்து பிடிக்க உத்தரவு, எப்படி வந்து தானே ஆகணும், யார் அந்த பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டியை பிடிக்கிறது, இந்த பொங்கல் பரிசை கொடுத்து பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. நீங்கள் தான் 1000 ரூபா தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அதான் பாட்டி பூரா கடுப்பாயிட்டாங்க, எப்படி வரப்போகிறதில்ல, எப்படி பிடிக்க போகிறீங்க அப்படின்னு தெரில. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த செருப்பு வீசின பாட்டி கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம வடிவேலுடைய டெம்ப்ளேட் வச்சு ஒரு மீம் போட்டிருக்காங்க. பொங்கல் பரிசு பொருட்கள் கொடுக்குறேன்னு கரை வேட்டியை கட்டிக்கிட்டு ரேஷன் கடை வாசலில் ஃப்ளெக்ஸ் போர்டு ஒன்று வச்சுக்கிட்டு சீன் போடுவானுங்களே, அந்த அல்லக்கை யாருமே இந்த பொங்கலில் காணோம், என்ன காரணம், யார் செய்த குற்றம்? அதாவது இந்த திமுக காரங்கள்லாம் அந்த 1000 2000 கொடுக்கும்போது அப்படியே பகுமானம் வந்துக்கிட்டு அந்த லோக்கலில் கவுன்சிலரு மெம்பரு அப்புறம் மாவட்டம் ஒன்றியம்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பகுமானம் வந்து அப்படியே கரை வேட்டியை கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ 1000 ரூபா கொடுக்கல, மக்கள் எப்படியும் கழுவி ஊற்றுவாங்க, போனால் நம்ம வேட்டி கரையாகிற அளவுக்கு கழுவி ஊற்றுவாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் தலை காட்டவே இல்லை போல இருக்கு. அதை யாரோ ரேஷன் கடையில் பார்த்துட்டு எங்கே ஆளுகளை காணோம் அப்படின்னு சொல்லி மீன் போட்டிருக்காரு. இது உண்மையிலே யாரோ அனுபவபூர்வமாக அதை போட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பாட்டிக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் பரிசு தொகை கொடுக்குற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க. மகளிர் உதவித்தொகை. அந்த பாட்டி திருப்பி கேட்குது, பொங்கல் பரிசு தொகை எங்கே, இதுதான் அது, அதுதான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அந்த பாட்டி ஷாக்காக எப்படி கீழே போட்டிருக்காங்க. உண்மையிலே இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வைத்துக்கொண்டு நம்ம நகைச்சுவைகள் ஒரு பக்கம் பார்த்தாலும் இதை பயன்படுத்திவிட்டு இந்த அரசாங்கத்தின் மீது தங்களுடைய அதிருப்தியையும் மக்கள் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொங்கல் பரிசை புறக்கணிப்பதன் மூலமாக எங்கே புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னா, மதுரை மேலூர் பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் இந்த பொங்கல் பரிசை வாங்க மாட்டோம்னு சொல்லி அதன் மூலமாக அவங்களுடைய எதிர்ப்பை அந்த மேலூர் மக்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. உண்மையிலே அந்த மக்களுடைய உணர்வுகளை நம்ம மதிக்க வேண்டும். அரசாங்கம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த மக்களுடைய விவசாய நிலத்தை நீங்கள் பறிச்சுட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி 100 200க்கு பரிசு தொகையை கொடுக்கறதுனால எந்த பயனும் கிடையாது. அவங்க விவசாய நிலம் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அதன் மூலமாக விவசாயம் பண்ணி அவங்க 1000 பொங்கலை பல ஆயிரம் தலைமுறைக்கு கொண்டாடிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இன்னைக்கு கொடுக்குற 100க்கு 500க்கு அவங்க வாழ்வாதாரத்தை இழக்க முடியாது. எனவே இந்த பரிசு தொகையை விட அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய நிலம் தான் அவங்களுக்கு முக்கியம். எனவே பரிசு தொகையை கொடுக்கறத விட அந்த நிலத்தை அந்த மக்கள்கிட்ட இருக்க விடுங்க. அதுவே நீ அவங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இதைத்தான் இந்த வலையொலி சார்பாக நாங்களும் கேட்டுக்கிறோம். இந்த 200 ரூபா ஊப்பி ஒருத்தர் இந்த பொங்கல் பரிசு கொடுத்த ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தை சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இந்த கருப்பு சேவு துண்டு போட்டுட்டு பேசுகிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டு. ரேஷன் கடையில் பொங்கல் பொருளோட காசு எதுக்கு தராங்களாம், இலவசத்துக்கு ஆசைப்படாமல் உழைச்சி சாப்பிடுங்க. அடடே ஊப்பி அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு ஊப்பி வந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஆகிற பேச்சா? நீ அங்கே 200 ரூபாய்க்கு தான் மாரடிச்சுக்கிட்டு இருக்க, நீ வந்து மக்களிடம் இலவசத்தை பற்றி பேசலாமா, அதுக்கு தகுதி இருக்கா அப்படின்றதை சொல்லாமல் சொல்லும் விதமாக இந்த பதிவு போட்டிருக்காங்க. அடுத்து சின்னதாக ஒரு முழக்கம் மாதிரி, நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டங்கள்லாம் முழக்கம் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முழக்கம் போடும் விதமாக ஒரு பதிவு. விக்கு வச்ச அண்ணாச்சி 5000 ரூபாய் என்னாச்சு பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு பதிவை ஒரு பையன் போட்டிருக்காப்புல. நல்லா இருக்குது, நல்ல ஒரு முழக்கம் மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம இன்பநிதி, அடுத்து திமுக வாரிசு, அவரை போட்டு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. நாளைய எதிர்காலமே நீங்களாவது வந்து எங்களுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடன்பிறப்பு கேட்குற மாதிரி அந்த மீமை வந்து போட்டு வச்சுருக்காங்க. இன்பநிதியினுடைய படத்தை போட்டு வச்சுக்கிட்டு இந்த 200 ரூபா ஊப்பிகளுடைய நிலைமை எப்படி இருப்பாருங்க, தலைமுறைக்கு கொடை பிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டும் விதமாக இந்த பதிவு இருக்குது. அடுத்து இந்த பொங்கல் பரிசு நிறையா கொடுத்துட்டாங்கல்ல, அதை தூக்கிட்டு போக முடியல அப்படி சொல்லி ஒரு மீம். பொங்கல் தொகுப்பு ரொம்ப வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வடிவேலு அந்த பையை தூக்கிட்டு போகிற மாதிரி போட்டிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நக்கலையா இந்த ஆளுக்கு. அடுத்து அந்த பொங்கல் பரிசினுடைய டீட்டெயில், அது எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்றத குறித்து ஒரு பதிவு. மொத்த கொள்முதல் விலை: பச்சரிசி 1 கிலோ 25 ரூபாய் 20 காசு, சர்க்கரை 1 கிலோ 30 ரூபாய் 46 காசு, கரும்பு ஒரு எண்ணிக்கை 23 ரூபா. ஆக 2025 பொங்கல் தொகுப்பின் மொத்த விலை 78 ரூபா 68 காசு. இதற்கு டோக்கன் வேற ஒரு கேடு அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஃபெயில்டு, ஹேஷ்டாக் டிஎம்கே ஃபெயில்டுன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பாவமாக காசை பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு கேலி சித்திரம். உண்மையிலே நல்லா இருக்கு. இந்த 78 ரூபாய்க்கா இவ்வளோ போராட்டம்? இதுக்கு ஒரு தடவை டோக்கன் வாங்க, ஒரு தடவை போகணும், இன்னொரு தடவை போய் பரிசு பொருளை வாங்கிட்டு வரணும், அப்பயும் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும். கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா? அடுத்து
நம்ம பையன் தான் யாரோ போல இருக்குது. பாண்டிச்சேரியில் 750 ரூபா பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போட்டுங்க, தமிழ்நாடு முதல்வர் கண்ணில் படும்பறை பகிரவும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில் அந்த 750 ரூபா கொடுத்து அந்த நியூஸ் கார்டை எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. எவனோ நம்ம பையில தான் இருக்கும். அடுத்து ஒரு சிம்பாலிக்கான ஒரு நச்சுன்னு ஒரு பதிவு, 2025 பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லி சில பொருட்களை போட்டிருக்காங்க. அதில் வேட்டி இருக்குது, அரிசி இருக்குது, சீனி இருக்குது, கரும்பு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு கயிறு இருக்குது. அந்த கயிறு ஏன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிஸ்தா. அடுத்து பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 5000 லயர் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி அந்த லக்கி பாஸ்கர் படம் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டர் வடிவில் ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தை வைத்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. பொங்கல் 2025 திராவிடியன் மாடல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நச்சுன்னு போட்டிருக்காங்க. லயர் பாஸ்கர் அந்த வேர்டு நல்லா இருக்குது, நல்லா எடிட்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு கேலி சித்திரம். ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு விஷயமா பிரித்து பணத்தை சேர்த்து வைக்கிறாரு. தந்தைக்கு 100 விழா, கடலில் பேனா சிலை, மகனுக்கு கார் ரேஸ். அடுத்து பின்னாடி ஒரு பானை தலையில் கவுத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்குறாரு, எதிர்கட்சியாக இருந்தப்ப பொங்கல் பரிசு 5000 கொடுக்கணும்னு சொன்னீங்களே முதல்வரே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி, இவர் கஜானாவில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிற மாதிரி. ஆனால் இங்கே காசை ஒவ்வொன்றுக்கும் பிரித்து போட்டுட்டு இருக்காங்க. அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். உங்களுக்கு கலைஞர் 100 விழா நடத்துறதுக்கு காசு இருக்குது, பேனா சிலை வைக்கிறதுக்கு காசு இருக்குது, அப்புறம் கார் ரேஸ் நடத்துறதுக்கு காசு இருக்குது, உதயநிதி உதைத்த நாளாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு காசு இருக்குது, எல்லாத்துக்குமே காசு இருக்குது. ஆனால் மக்களிடம் இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு மட்டும் காசு இல்லைன்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை. அதைத்தான் கேட்கும் விதமாக இந்த பதிவு போட்டிருக்காங்க. உண்மையிலே சிறப்பு. அடுத்து வடிவேலுடைய அந்த டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு, சிரிப்பு போலீஸ் இருக்கு இல்லையா, அந்த டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு ஒரு மீம் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வடிவேலுக்கு பதிலாக உதயநிதிட்ட மக்கள் கேட்குற மாதிரி, பொங்கல் பணம் ஏன் கொடுக்கல, அந்த காசில் கார் ரேஸ் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. உண்மையிலே இது கொஞ்சம் நல்லா நச்சு நகைச்சுவையாக இருக்கிறது. அடுத்து இது மீம் கிடையாது, உண்மையிலே நடந்தது. இந்த சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசிய விஷயம் தான் இது. பொங்கல் பரிசு தொகை வழங்குவது குறித்து தேர்தல் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம், இப்போதைக்கு எங்களுக்கு தேர்தல் கிடையாது, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம், இப்பயும் அதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அப்போ இந்த திமுக கட்சிக்காரங்க மக்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இதுவே நல்ல உதாரணம். ஆனால் துரைமுருகன் பரவாயில்ல, ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டாரு, அவருடைய நேர்மையை நம்ம பாராட்டணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்களை ஏதோ தேர்தலுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு எந்திரமாக தான் பார்க்குறாங்க. காசை கொடுத்தோமா ஓட்டை வாங்கிட்டோமா அவ்வளோதான், எக்கேடு கட்டு போனால் என்ன, அவளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய அணுகுமுறை இருக்குது. அதைத்தான் சட்டமன்றத்தில் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அதுவும் எவ்வளோ ஒரு திமிரான பேச்சுன்னு பாருங்கள். அதெல்லாம் தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் எதுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 5000 கூட 6000 கூடன்னு ரோட்டில் இறங்கி போராடினீங்க, எதுக்கு போர்டு பிடிச்சிங்க? கொரோனா டயத்தில் கூட அதை கூட இதை கூடன்னு எதுக்கு கேட்டீங்க? அப்போ அவங்கள சொல்லியிருந்தா அப்போ மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுருந்துருப்பீங்க? இதுதான் இந்த திமுகவினுடைய லட்சணமாக இருக்குது. இப்படி மக்கள் எவ்வளோ தான் கழுவி ஊற்றினாலும் அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு இன்னும் விளம்பரம் தேடுவதிலேயே குறியாகத்தான் இருக்கிறாங்க. நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் சொல்லி விளம்பரத்தை மட்டும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளம்பர மாடல் அரசாகத்தான் இருக்குது. அதற்கு தான் இந்த மீம்களும் அந்த பாட்டியினுடைய வசவுகளும் சாட்சி. இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.